Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு ARAR Pedia. நம்ம சேனலில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் 8 PSN சீரீஸில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெஷர்மெண்ட்ஸ், குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்ட் ஆர் கால்ட் மெஷர்மெண்ட்ஸ். எந்தெந்த விஷயத்தை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அதெல்லாம் மெஷர்மெண்ட்டில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனோட ஹைட், ஒரு ரூமோட வித், இதை வந்து எல்லாத்தையும் வந்து மெஷர்மெண்ட்னு சொல்லலாம். இப்போ ஒரு கடைக்கு போய்ட்டு நம்ம வந்து ஒரு 5 kgs ரைஸ் வாங்கணும்னா அந்த ரைஸை வந்து நம்ம கேஜியில் மெஷர் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து மெஷர்மெண்ட். இப்போ வந்து யூனிட்னா என்னென்னா கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் நோன் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்போது ஒரு சாதாரண ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை வந்து ஒரு கரெக்டான நோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு கடை வரைக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதை வந்து நம்ம இப்போது இப்போது ஒரு கிலோமீட்டர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்போது இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை வந்து நம்ம கரெக்டாக ஒரு மெஷர் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் 3.5 கிலோமீட்டர் வருதுன்னா அதை வந்து நம்ம கிலோமீட்டரில் மெஷர் பண்ணி நம்ம ஆன்சரை சொல்கிறோம். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தனித்தன்மையாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான் இருக்குது. மாஸ், லென்த், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அ குவான்டிட்டி விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் குவான்டிட்டிஸ். இப்போ எதுக்குன்னு இல்லாமல் தனித்தன்மையாக இருக்கிறது தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட், த யூனிட் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு எந்த யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்களோ அதை தான் ஃபண்டமெண்டல் யூனிட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மாஸுக்கு கிலோகிராம், லென்த்துக்கு மீட்டர், டைமுக்கு செகண்ட், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பையர், டெம்பரேச்சருக்கு கெல்வின், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டலா அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல். இப்போ நம்ம டிரைவ்டு குவான்டிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். யூனிட் இஸ் டிபெண்ட் ஆன் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் டிரைவ்ட் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இப்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலேருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறது தான் டிரைவ்டு குவான்டிட்டி. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா அது வந்து சைடு இன்ட்டு சைடு. இப்போ சைடு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த்தில் வருது. இப்போ அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஏரியா வருது. அதே மாதிரி வால்யூம் பார்த்தீங்கன்னா LBH, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வருது. இப்போ டென்சிட்டி பார்த்திங்கன்னா மாஸ் பை வால்யூம், அதுவும் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வந்து டிவைட் பண்ணி கிடைக்கிறதுனால அது வந்து ஒரு டிரைவ் குவான்டிட்டி. இப்போ டிரைவ் யூனிட், எந்தெந்த யூனிட்டை வந்து டிரைவ் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து டிரைவ் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, சைடு இன்ட்டு சைடு. இப்போ வந்து வால்யூமுக்கு வந்து மீட்டர் கியூப், மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். இப்போ வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது. இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு வந்து 4 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் வந்து டிஃபர் பண்ணுறாங்க. இப்போ CGS, FPS, MKS, SI. CGSல வந்து பார்த்திங்கன்னா லென்த்துக்கு சென்டிமீட்டர், மாஸுக்கு கிராம், டைமுக்கு செகண்ட். FPSல வந்து பார்த்திங்கன்னா லென்த்துக்கு ஃபுட், மாஸுக்கு பவுண்ட், டைமுக்கு செகண்ட். MKSல பார்த்திங்கன்னா லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம், டைமுக்கு வந்து செகண்டு. இது ஆனால் இந்த SI பார்த்திங்கன்னா உலகத்தில் வேர்ல்டு வைடாக இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட்டுக்கு இதான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது SIயில் பார்த்திங்கன்னா லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மோல், இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு கேண்டலா, ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பையர், டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போது எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல். இப்போ ஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணி லீஸ்ட்டாக வந்து நம்ம இப்போது ஒரு ஜாமெட்ரிசமில் வந்து நம்ம இப்போ மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 4.5 சென்டிமீட்டர்னு. அதில் வந்து நம்மளால் 4.5 சென்டிமீட்டர்னு ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போ ஒரு 4.9னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே 4.72 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்யூரேட்டாக கேட்டிருந்தாங்கன்னா நம்மளால வந்து சாதா ஸ்கேல் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை ரொம்ப சின்னதுக்கு எடுக்கிறதுக்கு தான் வெர்னியர் கேலிபர் இருக்குது. வெர்னியர் கேலிபர் இட் இஸ் யூஸ் டு மெஷர் ஸ்மாலர் லென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெர்னியர் கேலிபரில் வந்து 2 ஸ்கேல் இருக்கும், மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ்டு.
வெர்னியர் ஸ்கேல் வந்து அது மேலே அப்படியே மூவ் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ J1 J2 வந்து எக்ஸ்டர்னல் ஜாஸ், J3 J4 வந்து இன்டர்னல் ஜாஸ். J1 J2குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வச்சு அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதுவே J3 J4 பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டுக்குள்ளேயே விட்டு இன்டர்னல் டயாமீட்டரை மெஷர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிபர். இப்போ லீஸ்ட் கவுண்ட்னா என்ன? எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாலையும் எந்த குறைஞ்சபட்ச இடத்துல ஒரு மெஷர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சாதா ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் தான் அதோட லீஸ்ட் கவுண்ட். அதோட கம்மியாக வந்து அதால் எடுக்க முடியாது. இப்போது வெர்னியர் கேலிபருக்கு வந்து லீஸ்ட் கவுண்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். லீஸ்ட் கவுண்ட்டுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஃபஸ்ட்டு 1 MSD பை நம்பர் ஆஃப் VSD. ஸோ MSD என்ன? மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை நம்பர் ஆஃப் VSD. VSDனா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இப்போது இது வந்து இன்னொரு ஈக்குவேஷன் வச்சு ஈக்குவேட் பண்ணுறாங்க. 9 MSD கூட 10 VSDன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான வெர்னியர் கேலிபரில் இருக்கும். இன்னொன்று எல்சிக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. 1 MSD பை மைனஸ் M1 VSD. இப்போது இது வந்து 1 MSD வந்து 1 மில்லிமீட்டர்னா ஒரு VSD வந்து 0.9 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ 0.1 மில்லிமீட்டர், அதாவது 0.01 சென்டிமீட்டர் தான் ஒரு வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட். அந்தளவுக்கு சின்ன ஒரு இதை கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இப்போ அப்சர்வ்டு மெஷர்மெண்ட்னா இது எல்லாத்தையும் பண்ணக்கப்புறம் கடைசியில் வந்து மெஷர் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வருதுல்ல, அது அப்சர்வ்டு மெஷர்மெண்ட். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. MSR + N × LC. MSRனா என்ன? மெயின் ஸ்கேல் ரீடிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து மெயின் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வரைக்கும் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங். அதுக்கப்புறம் வெர்னியர் ஸ்கேல் கீழே கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ MSR வந்து நமக்கு 3.2 வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா VCD, வெர்னியர் கான்சைடிங் டிவிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வெர்னியர் ஸ்கேலுக்கும் மெயின் ஸ்கேலுக்கும் நடுவில் கரெக்டான இடம் வந்து ஜாயின் ஆகும். நம்ம வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 15th பொசிஷன் வந்து 7.1 கரெக்டாக ஜாயின் இருக்குது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 15. இப்போ எல்சி தான் வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ 0.01 சென்டிமீட்டர். இது 3 நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது தேர்ட் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா. ஏரியா இஸ் த derived quantity and its unit can be derived from the unit of the length. இப்போது ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு derived quantity. ஏன்னா அதை வந்து நம்ம லென்த்தோட இதுலேருந்து தான் டிரைவ் பண்ணுறோம். இப்போ SI யூனிட் ஆஃப் ஏரியா பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயரை வந்து நம்ம 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ ஏரியா ஃபார் ரெகுலர் ஃபிகர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஆனால் இர்ரெகுலர் ஃபிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் மெத்தட் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூம். இப்போது we can use vernier caliper to measure the internal dimension and depth of the given beaker, calorimeter, and hence can also find the volume of the object. இப்போ நம்ம ஒரு வெர்னியர் கேலிபரை வச்சு ஒரு பீக்கரோட வால்யூமை வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்னல் டைமென்ஷனை வந்து நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணி அதை வந்து நம்ம அந்த ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதோட வால்யூமை கண்டுபிடிக்கலாம். இப்போ மெஷரிங் ஜார் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டட் இன் மில்லிமீட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஜார் வந்து நம்ம சாதாரணமாக அதில் வந்து மில்லிமீட்டர்ஸில் வந்து பாயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம என்னென்ன தேவையோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மெஷரிங் கிளாஸ்லேயும் பிப்பட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லிக்விட், இப்போ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எதை வேணால் அதில் போட்டுக்கலாம். இப்போ பியூரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் கிராஜுவேட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கு வந்து கீழே விழும். அதாவது வந்து கரெக்டான லெவலில் வந்து நம்மளால் தண்ணியை கரெக்டாக அதில் கேட்ச் பண்ண முடியும். இப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ், அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. ஒரு பாடியில் வந்து எவ்வளோ மேட்டர் இருக்குங்கிறது தான் மாசு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தெர்மாக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து ஏர் தான் இருக்குது. அதுவே ஒரு அயன் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அயன் தான், ரொம்ப காற்று கொஞ்சம் கூட இருக்காது. அதான் வந்து மாஸ். டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெயிட், ஃபோர்ஸ் which a body is attracted towards the earth and changes from place to place. இப்போ வெயிட்டுக்கும் மாஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வெயிட்டு. ஒரு இடத்துக்கும் அது மாறும். அதுவே நீங்கள் வந்து மாஸ் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் இந்த யூனிவர்ஸில் எங்கே போனாலுமே ஒரே மாஸ் தான் இருக்கும்.
இப்போ நம்ம டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி பார்க்க போகிறோம். டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் பர் யூனிட். மாஸ் பர் யூனிட் வால்யூம். அதாவது ஒரு மாஸ் வந்து ஒரு வால்யூமுக்கு எவ்வளோ மாஸ் இருக்குது தான் டென்சிட்டி. அது வந்து ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. ஏன்னா அது வந்து மாஸை வந்து நம்ம வால்யூமால் டிவைட் பண்ணுறோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் பார்த்தீங்கன்னா கேஜி பை மீட்டர் கியூப். சாரி, வால்யூமோடது கேஜி பை மீட்டர் கியூப் இல்லை, டென்சிட்டியோட எஸ் யூனிட் தான் கேஜி பை மீட்டர் கியூப். இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டியை வந்து இதை ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியோட டிவைட் பண்ணுறது. இதை வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரால சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாட்டரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1 × 10⁻³ kg பை மீட்டர் கியூப். அதோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து 1 தான். ஏன்னா வாட்டரோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து எப்படின்னா அதோட வாட்டரோட டென்சிட்டியும் டிவைடட் பை வாட்டர் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். அதுவே கெரோசினோட தான் 0.8, மெர்க்குரியோடது 13.6, கிளாஸோடது 2.5, காப்பரோடது 8.9, கோல்டோடது 19.3, ஹைட்ரஜனோட 8.9 × 10⁻⁻5, ஏரோடு பார்த்தீங்கன்னா 1.29 × 10⁻⁻3. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட சம்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு ARAR Pedia. போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம போன வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செலக்ட் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ், அதாவது MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். If the unit of mass is doubled and the unit of length and time are halved, how much is 20 Newton of force in new units? அது என்ன கேட்குறாங்கன்னா யூனிட் ஆஃப் மாஸ் வந்து டபுள் ஆகிடுது. அதாவது மாஸை வந்து டபுள் பண்ணுறாங்க. லென்த் அண்ட் டைம் வந்து ஹாஃப் ஆகுது. அதாவது லென்த்தையும் டைமோட யூனிட்டையும் நம்ம ஹாஃபாக மாற்றிடுறோம். ஸோ 20 நியூட்டனை வந்து புது யூனிட்டில் எப்படி எழுதணும்னு கேட்குறாங்க. இப்போது 1 நியூட்டன் பார்த்தீங்கன்னா 1 kg m/s². ஸோ இப்போ வந்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனை பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் F = mass × acceleration. இது வந்து F-ஓட ஃபார்முலா. F = mass × L/t². ஆக்சிலரேஷனை வந்து நம்ம m/s² சொல்லி எழுதலாம். ஸோ மீட்டருக்கு வந்து இந்த இடத்துல length, செகண்டுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புது யூனிட்டை வந்து நம்ம F' சொல்லலாம். ஸோ F' = 2m × L/2/t/2². இது இந்த இடத்துல ஏன் இப்படி எழுதிருக்கோன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸோட யூனிட் வந்து டபுள் ஆகிடுது. ஸோ வந்து 2m. அப்புறம் லென்த்தோடதையும் டைமோடதும் ஹாஃபாக மாறிடுது. ஸோ L/2/t/2². ஸோ இப்போ நம்ம எல்லா கேல்குலேஷனும் பண்ணுறப்போ நமக்கு F' = 4 × Fன்னு வருது. ஸோ F' = 4F = 20 Newton. ஸோ F' = 5 Newton. ஸோ ஆன்சர் இஸ் C. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். விச் அமாங் த ஃபாலோயிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டி டஸ் நாட் பொசஸ் அ யூனிட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் அதாவது யூனிட் இருக்குது. அது யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போ பி பார்த்தீங்கன்னா வால்யூம்க்கும் ஒரு யூனிட் இருக்குது. அது வந்து மீட்டர் கியூப். டென்சிட்டிக்கும் ஒரு யூனிட் இருக்குது. அது வந்து kg/m³. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது. அது வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியும் வாட்டரோட டென்சிட்டியோட நமக்கு டிவைட் பண்ணுறப்போ கிடைக்கிற ரேஷியோ தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ இப்போ வந்து மேலேயும் கீழே யூனிட் கேன்சல் ஆகுறதுனால இதுக்கு வந்து ஒரு கரெக்டான யூனிட் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிரைவ்ட் குவான்டிட்டி? எது வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ பார்க்கலாம். த ஏரியா ஆஃப் ஃப்ளோர் ஆஃப் அ ரூம். ஒரு ரூமோட ஃப்ளோரோட ஏரியா கேட்குறாங்க. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவ்ட் குவான்டிட்டி. ஸோ அது ஏ வந்து ஒரு டிரைவ்ட் குவான்டிட்டி. இப்போ வந்து பி பார்த்தீங்கன்னா த ஹைட் ஆஃப் அ ரூம். ஒரு ரூமோட ஹைட் கேட்குறாங்க. இது வந்து லென்த்து வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இப்போ வந்து சி பார்க்கலாம். த வால்யூம் ஆஃப் ஏர் இன் அ ரூம். இதுக்கு வந்து மீட்டர் கியூப் வருது. ஸோ இது வந்து ஒரு டிரைவ்ட் குவான்டிட்டி.
இப்போ வந்து டி பார்த்தீங்கன்னா த வெயிட் ஆஃப் ஒரு ஏர் இன் அ ரூம். வெயிட் வந்து ஒரு டிரைவ்ட் குவான்டிட்டிங்கிறதுனால நமக்கு ஏசிடி எல்லாமே வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி வருது, பி மட்டும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வருது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பி. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். While measuring the diameter of a sphere using a vernier caliper, the main scale reading was found to be P, while the vernier constitution was Q. If the least count of the instrument is R, then the radius of the sphere is given by the expression dash. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, while measuring the diameter of a sphere using a vernier caliper with main scaling found to be P. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வெர்னியர் கேலிபர் வந்து ஒரு ஸ்கியரோட டயாமீட்டரை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதோட மெயின் ஸ்கேல் ரீடிங் பார்த்தீங்கன்னா பின்னு வருது. வைல் த வெர்னியர் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் கியூ இஃப் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஆர். இப்போ வெர்னியர் கான்ஸ்டிடியூஷன் வந்து கியூன்னு வருது இஃப் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஆர். தென் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் டேஷ் பை ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் கிவன் பை த எக்ஸ்பிரஷன் டேஷ். அதாவது வந்து இது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பிரஷன் எழுதலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு 4 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் ப்ளஸ் என்இன்டிஎல்சி. இந்த இடத்துல வந்து டயாமீட்டர் வந்து எம்எஸ்ஆர் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க, என்னங்கிற இடத்துல வந்து கியூன்னு போட்டிருக்காங்க, எல்சியோட இடத்துல வந்து ஆர்னு போட்டிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ இன்ட்டு ஆர். ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் பை 2. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூஆர் பை 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஸோ இப்போ நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ வித் ரெஃபரன்ஸ் டு அ வெர்னியர் கேலிப்பர். ஸோ வெர்னியர் கேலிப்பர் பற்றி எது வந்து கரெக்டான ஒரு இது ஈக்குவேஷன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MSD மைனஸ் 1 VSD. ஸோ லீஸ்ட் கவுண்டோட ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 MSD மைனஸ் 1 VSD. ஸோ ஏ வந்து ஒரு கரெக்டான ஃபார்முலா. இப்போ பி பார்த்தீங்கன்னா 1 MSD இஸ் ஈக்குவல் டு எல் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் அ வெர்னியர் ஸ்கேல். ஸோ இதுவும் வந்து ஒரு கரெக்டான ஃபார்முலா தான். ஸோ இப்போ சி பார்த்தீங்கன்னா இஃப் த லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.1 millimeter தென் 1 MSD இஸ் ஈக்குவல் டு n/10 millimeter. இப்போ வந்து டி வந்து ஆல் த போவ் வருது, நம்ம வந்து சியை வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா LC is equal to 1 MSD by number of VSD, அதாவது n. ஸோ இப்போ 0.1 is equal to 1 MSD by n. ஸோ n is equal to 1 MSD by 0.1 is equal to 10 MSD. ஸோ 1 MSD is equal to n/10. ஸோ ஆன்சர் வந்து D, all the above. இப்போ வந்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். the series unit of average speed is dash. அதாவது ஸ்பீடை வந்து சீரியஸ் யூனிட்டில் கேட்குறாங்க. அதாவது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ நம்ம சீரியஸில் பார்த்தோம்னா டிஸ்டன்ஸை வந்து சென்டிமீட்டர்னு எழுதலாம், டைமை வந்து செகண்ட் எழுதலாம். ஸோ சீரியஸ் யூனிட்டில் வந்து சென்டிமீட்டர் பை செகண்ட். ஸோ சென்டிமீட்டர்ஸ் பர் செகண்ட். இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஸோ இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். டு டிட்டர்மைன் த டயாமீட்டர் ஆஃப் அ ராட், அ ஸ்டூடெண்ட் wound a thread 5 times around the rod and measured the length of a thread as 156 millimeter on a meter scale. Using this value, he calculated the diameter of the rod. If the actual diameter of the rod is 9.94 millimeter, what is the error that could result in the method followed by the student? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ராடோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு த்ரெட்டை வந்து 5 times அந்த ராடை சுற்றி கவர் பண்ணி அதை வந்து எடுத்து ஒரு மீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறப்போ அவருக்கு வந்து 156 millimeter வருது. ஸோ அவருக்கு வந்து அதை வச்சு ஒரு டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த டயாமீட்டர் வந்து ஆக்சுவல் டயாமீட்டரோட டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ ஆக்சுவல் டயாமீட்டர் வந்து 9.94 millimeter. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆக்சுவல் டயாமீட்டரோட எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7. இப்போ வந்து நம்ம சொல்யூஷனுக்குள்ள போகலாம். இப்போ வந்து அவர் வந்து அந்த ராடை சுற்றி அந்த த்ரெட் வந்து 5 times வந்து சுற்றிருக்காரு. ஸோ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் யூஸ் ஆகுறதுனால சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா போட்டிருக்கோம் 2πr. இப்போ வந்து இது 5 times சுற்றுறதுனால 5 × 2πr is equal to 156 millimeter. 5 × π × d is equal to 156.
மில்லிமீட்டர். ஸோ இந்த இடத்துல டி எதுக்கு வருதுன்னா 2π வந்து நம்ம 2r பைன்னு எழுதலாம். 2r பை எழுதுறப்போ 2r வந்து டயாமீட்டர்னு மாறிடும், அதாவது டி. ஸோ இந்த இடத்துல நம்ம 5 × π × dன்னு எழுதுறோம், அதாவது 156. இப்போ π × d = 156/5. இப்போ வந்து நம்ம பையோட வேல்யூ வந்து 22/7 × d = 156/5. ஸோ நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக ஆன்சர் கிடைக்கிறப்போ d = 9.93 மில்லிமீட்டர் கிடைக்குது. ஆனால் ஆக்சுவல் டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.94 மில்லிமீட்டர். இப்போது அந்த ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சது வந்து 0.01 மில்லிமீட்டர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து மைனஸ் சைன் போட்டிருக்கேன். ஸோ எரர் பார்த்தீங்கன்னா -0.01 மில்லிமீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் பி. இப்போ வந்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். In a vernier caliper, 1 MSD is equal to 0.1 cm and the least count is 0.05 mm. If the reading on this vernier caliper while taking a measurement is 12.9 mm, then the vernier constituent division is dash. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வெர்னியர் கேலிபரில் வந்து ஒரு எம்எஸ்டி வந்து 0.1 சென்டிமீட்டர், லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.05 மில்லிமீட்டர். அப்போது ரீடிங் எடுக்கிறப்போ அதோட ஒரு அந்த வெர்னியர் கேலிபர் வச்சு ஒரு ரீடிங் எடுக்கிறப்போ மெஷர்மெண்ட்டோட 12.8 வருது. ஸோ அப்போது அந்த வெர்னியர் கான்ஸ்டன்ட் டிவிஷன் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ வந்து சொல்யூஷனில் பார்த்தோன்னா மெஷர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு MSR + N × LC. இப்போ வந்து நமக்கு ஆன்சரே கிடச்சாச்சு. மெஷர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 12.8. இப்போ வந்து நமக்கு MSR இஸ் ஈக்குவல் டு 12ன்னு சொல்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து 12.8ன்னு இருக்குன்னா 0.8 வந்து வெர்னியர் ஸ்கேலில் வரும். ஸோ 12 வந்து MSRன்னு வருது. ஸோ LC இஸ் ஈக்குவல் டு 0.05 மில்லிமீட்டர். ஸோ இப்போது N என்ன வெர்னியர் கான்ஸ்டன்ட் டிவிஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம 12.8 இஸ் ஈக்குவல் டு 12 + N × 0.05. ஸோ N × 0.05 இஸ் ஈக்குவல் டு 12.8 - 12. ஸோ N × 0.05 is equal to 0.8. N is equal to 0.8/0.05. N is equal to 80/5. So N is equal to 16. So answer வந்து D. இப்போ வந்து நம்ம 9th question பார்க்க போகிறோம். Which of the following is true about the density of a substance? So A பார்த்தீங்கன்னா it is a derived quantity. Density வந்து ஒரு derived quantity. So A வந்து true. The unit of density is SI system is kilogram per cubic meter. So இதுவும் வந்து true. இப்போ third பார்த்தீங்கன்னா the density of a substance can be measured by the mass of the substance for a certain volume known. இது வந்து அதோட ஃபார்முலாவோட டெஃபினிஷன், அதாவது density is equal to mass by volume. ஸோ இப்போ இது மூணுமே true. ஸோ D பார்த்தீங்கன்னா all the above. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா D. ஆன்சர் is equal to D. ஸோ இப்போ நம்ம 10th கொஸ்டின் பார்க்க போகிறோம். த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஆஃப் அ வெர்னியர் கேலிப்பர் 1 MSD is equal to 1 mm, having least count 0.01 cm for the internal and external diameter of a hollow tube, or 11 mm and 12 mm. The minimum thickness of the tube is dash. ஸோ என்னன்னு கேட்குறாங்கன்னா, இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர், ஒரு வெர்னியர் கேலிப்பரோட மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர், அதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர் இருக்குது. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் ஹாலோ டியூப் ஆர் 11 and 12 மில்லிமீட்டர். ஸோ 11 மில்லிமீட்டர்லையும் 12 மில்லிமீட்டர்லையும் இன்டர்னல் டயாமீட்டரும் எக்ஸ்டர்னல் டயாமீட்டரும் இருக்குது. ஸோ மினிமம் திக்னஸ் ஆஃப் த டியூப், ஸோ அந்த டியூபோட திக்னஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் 1 MSD is equal to 1 மில்லிமீட்டர். ஸோ இது வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.1 மில்லிமீட்டர். இப்போ MSR பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து 12 மில்லிமீட்டர், அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 12/2 மில்லிமீட்டர். இப்போது MSR இன்டர்னல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 11 மில்லிமீட்டர், அதோட ரேடியஸ் வந்து 11/2 மில்லிமீட்டர். இப்போ திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் எக்ஸ்டர்னல் மைனஸ் ரேடியஸ் இன்டர்னல், அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸும் இன்டர்னல் ரேடியஸும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதாவது திக்னஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 12/2 - 11/2 is equal to 0.5 மில்லிமீட்டர். ஸோ அதோட திக்னஸ் வந்து 0.5 மில்லிமீட்டர். இப்போ வந்து நம்ம மினிமம் திக்னஸ் கேட்கறதுனால 0.5 × 0.1, அதாவது 0.5 × லீஸ்ட் கவுண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 0.05 மில்லிமீட்டர் வருது. ஸோ த ஆன்சர் இஸ் சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு ARAR Pedia. போன வீடியோவில் வந்து நம்ம 10 MCQ பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ 11th கொஸ்டின் பார்க்கலாம். The following information is noted in the respect of 2 vernier calipers A and B. ஸோ 2 வெர்னியர் கேலிப்பர் A and Bயில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்னியர் கேலிப்பர் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு MSD வந்து 1 mm, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் வந்து 20. அதே வெர்னியர் கேலிப்பர் பியில் பார்த்தீங்கன்னா ஒரு MSD வந்து 3 mm, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் வந்து 30. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் NBSD is equal to n-1 MSD in both the vernier calipers, then which of the following statement is true? ஸோ அதாவது n is equal to n-1 MSD வந்து 2 வெர்னியர் கேலிப்பர்லேயும் வந்து ட்ரூனா, அப்போது இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் பி. ஏவோட லீஸ்ட் கவுண்ட் வந்து பியோட சின்னதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் பி இஸ் 0.01 cm. இப்போ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தட் கேன் பி மேட் பிட்வீன் 10 mm and 11 mm வித் வெர்னியர் கேலிப்பர் ஏ இஸ் 10.95 mm. இப்போ டி பார்த்தீங்கன்னா ஆல் த அபவ். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ள போகலாம். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MSD பை நம்பர் ஆஃப் ESD. ஸோ இப்போ ஏ பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/20 இஸ் ஈக்குவல் டு 0.05 mm. பி இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 3/30 இஸ் ஈக்குவல் டு 1/10 இஸ் ஈக்குவல் டு 0.01 cm. நமக்கு ஆன்சர் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, நான் வந்து பிக்கு வந்து சென்டிமீட்டரில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் பி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.05 mm, 0.01 cm வந்து மில்லிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம், 0.1 mm வரும். ஸோ 0.05 mm, 0.1 mm வந்து பெருசு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் பி இஸ் 0.01 cm. ஸோ நமக்கு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ 0.01 cm தான் வருது. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி பார்க்கலாம். ஆப்ஷன் சியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த லார்ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தட் கேன் பி மெஷர்ட் பிட்வீன் 10 and 11 யூஸிங் த வெர்னியர் கேலிப்பர் ஏ. அதாவது வெர்னியர் கேலிப்பர் ஏ வச்சு 10க்கும் 11க்கும் நடுவில் எந்த வந்து இருக்கிறதுலே பெரிய மெஷர்மெண்ட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ 10க்கும் 11க்கும் வந்து நடுவில் வந்து 20 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ கடைசி டிவிஷன் பார்த்திங்கன்னா 10.95. இதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.05 mm-ங்கிறதுனால 10.95க்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா 10.95க்கு மேலே நமக்கு 11 வந்துடுது. ஸோ ஆன்சர் சியும் வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து டி ஆல் த அபவ். இப்போ நம்ம 12th கொஷின் பார்க்கலாம். 3 cylindrical flasks A, B and C of diameters 50 mm, 75 mm and 100 mm respectively have graduation marked in millimeter and are used for measurement of volume of liquid. Which of the following statement is correct? அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 cylindrical flask இருக்குது, A, B, C. ஏவோட டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 mm, பியோடது வந்து 75 mm, சியோடது 100 mm. இப்போ வந்து இதில் வந்து வாட்ரு ஒரு லிக்விடோட வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மோர் அக்யூரேட் தென் பி அண்ட் சி. இப்போ ஆப்ஷன் பி பார்க்கலாம். சி ஹேஸ் பெட்டர் லீஸ்ட் கவுண்ட் தேன் பி. ஆப்ஷன் சி த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஆல் 3 சேம். ஆப்ஷன் டி பார்க்கலாம். பி ஹேஸ் பெட்டர் லீஸ்ட் கவுண்ட் தேன் ஏ. இப்போ வந்து நம்ம இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். சொல்யூஷன் இப்போ வந்து நம்ம 3 ஃப்ளாஸ்கோட டயக்ராம் தான் பார்க்குறோம். ஸோ ஃப்ளாஸ்க் ஏல வந்து பார்த்திங்கன்னா அதோட டயாமீட்டர் சின்னதாக இருக்கிறதுனால 50 mm, அதாவது சின்னதாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பியோடது வந்து 75 mm-ங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. சியோடது வந்து 100 mm-ங்கிறதுனால அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ ஏல வந்து மினிஸ்கஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, பியில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, சியில் வந்து பெருசாக இருக்குது.
இப்போது இந்த இடத்துல வந்து சீல ஏன் மினிஸ்கஸ் பெருசாக இருக்குன்னா அதில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருந்தால் மினிஸ்கஸ் பெருசாக இருக்கும். மினிஸ்கஸ் பெருசாக இருந்தால் அதில் வந்து எரர் வந்து அதிகமாக வரும். ஸோ இப்போ ஏ வந்து பியும் சியோட வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஏ இஸ் மோர் அக்யூரேட் தென் பி அண்ட் சி. இப்போ நம்ம 13th கொஸ்டின் பார்க்கலாம். RD of x and y are 3 and 2 respectively. Then the density of x with respect to that of y is dash. அது வந்து RD என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. RD of x and y are 3/2 respectively. அதாவது எக்ஸோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து 3, ஒயோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து 2. ஸோ then the density of x with respect to that of y is dash. அதாவது எக்ஸோட டென்சிட்டி ஒய்க்கு ஏற்ற மாதிரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒய்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸோட டென்சிட்டினா x/y. ஸோ 3/2. இந்த இடத்துல வந்து 3/2 is equal to 0.5. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ இப்போ நம்ம 14th கொஸ்டின் பார்க்கலாம். The initial and final reading of a burette while draining out 50 drops of a liquid are 10 ml and 40 ml respectively. Then the volume of each drop is dash. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பியூரெட்டில் வந்து 40 ml ஆஃப் லிக்விட் இருக்குது. அதில் வந்து 50 ட்ராப்பை வந்து ட்ரெயின் பண்ணுறப்போ அட்லாஸ்ட் வந்து 10 ml ரிமைனிங் இருக்குது. ஸோ இப்போது வால்யூம் ஆஃப் ஈச் ட்ராப் 50 ட்ராப் ட்ரெயின் ஆனதில் ஒரு ட்ராப்போட வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 0.6 ml, பி 0.06 சென்டிமீட்டர் கியூப், சி 6 × 10⁻⁻² லிட்டர், டி 6 × 10⁻⁻6 மீட்டர் கியூப். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் 50 ட்ராப்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபைனல் பார்த்தீங்கன்னா 40 ml, இனிஷியல் வந்து 10 ml. வால்யூம் ஆஃப்டர் ட்ரெயினிங் 50 ட்ராப் இஸ் ஈக்குவல் டு 30 ml. ஸோ வால்யூம் ஆஃப் 1 ட்ராப் இஸ் ஈக்குவல் டு 30/50 ml. ஸோ வால்யூம் ஆஃப் 1 ட்ராப் இஸ் ஈக்குவல் டு 0.6 ml. ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் ஒரு ட்ராப் வந்து 0.6 mlங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் யூனிட்டை வந்து பார்த்தாகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 0.6 ml வந்து நம்ம லிட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து சியை வெரிஃபை பண்ணுறதுக்காக லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். 0.6 ml இஸ் ஈக்குவல் டு 0.6 × 10⁻³ லிட்டர். ஸோ 6 × 10⁻⁻4 லிட்டர். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சியில் வந்து 6 × 10⁻⁻2 லிட்டர்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. ஸோ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். ஸோ வந்து நம்ம இப்போது லிட்டரை வந்து சென்டிமீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 6 × 10⁻⁻4 × 10� சென்டிமீட்டர் கியூப். ஸோ நமக்கு வந்து என்ன வருதுன்னா 6 × 10⁻1 சென்டிமீட்டர் கியூப் வருது. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.06 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஈக்குவல் கிடையாது. இப்போ வந்து நம்ம டி செக் பண்ண போகிறோம். அதாவது சென்டிமீட்டர் கியூபை வந்து மீட்டர் கியூபை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து 6 × 10⁻⁻1 வந்து 0.6ன்னு எழுதிக்கிறான். ஸோ 0.6 × 1/100 × 100 × 100 இஸ் ஈக்குவல் டு 6 × 10⁻⁻7 மீட்டர் கியூப். ஆனால் இந்த இடத்துல வந்து 6 × 10⁻⁻6 மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிசிடி எதுவும் கரெக்டாக வரல. ஏ 0.6 ml மட்டும் தான் வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இப்போ நம்ம 15th கொஸ்டின் பார்க்கலாம். If the ratio of density of ice to that of wood is 9/8 and the relative density of ice is 0.9, then the density of wood is dash kilogram per meter cube. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ratio of density of ice to that of wood is 9/8. ஐஸோட டென்சிட்டி வந்து வுட்டோட டென்சிட்டியோட ரேஷியோ பண்ணி பார்க்குறப்போ 9/8 வருது. ஸோ டென்சிட்டி ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் ஐஸ் வந்து 0.9 சொல்கிறாங்க. அப்போது த டென்சிட்டி ஆஃப் வுட் இஸ் டேஷ் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இதில் வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 10⁻³ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், அதாவது 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். நமக்கு வந்து ஆன்சர் இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம்.
இந்த சொல்யூஷன் இந்த இடத்துல வந்து நான் டென்சிட்டிக்கு ரோ சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஐஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் wood is equal to 9/8. ஸோ டென்சிட்டி ஆஃப் wood is equal what? ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் equal to 0.9. ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி டிவைடட் பை வாட்டரோட டென்சிட்டி கிடைக்கிற ரேஷியோ தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் ஐஸ் divided by density of water is equal to 0.9. So density of ice is equal to 0.9 into density of water. இப்போ இந்த இடத்துல வந்து டென்சிட்டி வாட்டர் டென்சிட்டியை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் ஈக்குவல் டு 0.9 into 10 to the power of 3 kilogram per meter cube. ஸோ டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் ஈக்குவல் டு 900 kilogram per meter cube. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஐஸ் பை டென்சிட்டி ஆஃப் wood is equal to 9/8. 9/8 into density of wood is equal to 9 density of ice. 9/8 into density of wood is equal to 900. Density of wood is equal to 900 into 8/9. Density of wood is equal to 800. So answer is B. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு IIT Pedia. நம்ம சேனலில் இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸில் பார்ட் 5 அதாவது வந்து கொஷின் ஆன்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து 1 மார்க் பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்க்காதவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம 36th கொஷின் பார்க்கலாம். இப்போ 36th கொஷனும் 37th கொஷனும் மேலே இருக்க ஒரே டயக்ராமை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 36 கொஷின் பார்த்துட்டு அப்புறமா 37th கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 36 கொஷின் பார்க்கலாம். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் கேலிப்பர்ஸ் ஷோன் இன் த ஃபிகர் டேஷ். அதாவது மேலே கட்டிருக்கிற வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறைய வெர்னியர் கேலிப்பரில் வந்து மெயின் ஸ்கேலில் வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து 10 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ 1 mm is equal to 1 mm. ஆனால் இந்த இடத்துல வந்து அதை 20 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு MSD வந்து 0.5 mm. அப்புறம் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் வெர்னியர் டிவிஷன்ஸ் வந்து 20. ஸோ இப்போ நம்ம லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 MSD by நம்பர் ஆஃப் VSD. ஸோ 0.5 by 20. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.025. ஸோ இப்போ நம்ம 37 கொஷின் போகிறதுக்கு முன்னாடி ஜீரோ எரர் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஜீரோ எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்னியர் கேலிப்பர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ 2 ஸ்கேல் மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் ஜாயினாக இருக்கிறப்போ அதோட 2 ஜீரோவும் ஒன்றா இருக்கணும். அதாவது ஒரே கோடில் இருக்கணும். அதுவே ஒரே கோடில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்ததுன்னா அது வந்து ஜீரோ எரர் காமிக்கும். ஸோ வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற ஜீரோ வந்து மெயின் ஸ்கேலில் இருக்கிற ஜீரோவோட ரைட்டில் இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் எரர். அதுவே லெஃப்ட்டில் இருந்ததுன்னா அது ஒரு நெகட்டிவ் எரர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால இந்த வெர்னியர் கேலிப்பரில் வந்து பாசிட்டிவ் எரர் இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்னொன்று பார்த்துக்கோங்க, இதில் வந்து 4th டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆகுது. ஸோ வெர்னியர் கான்சைட் டிவிஷன் வந்து 4. இப்போ வந்து நம்ம இப்போ 37th கொஷினுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 37th கொஷின், த ஜீரோ எரர் ஆஃப் த வெர்னியர் கேலிப்பர் ஷோன் இன் த ஃபிகர் இஸ் டேஷ். இப்போ வந்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 100 மியூம். அது வந்து மியூங்கிறது ஒரு சிம்பிள் மெஷரிங் யூனிட். இப்போ சொல்யூஷன் இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். VCD is equal to 4. ஸோ வெர்னியர் கான்சன்ட்ரேட் டிவிஷன் வந்து 4 நம்ம முன்னாடி பார்த்தோம். Since the zero of the vernier scale is to the right of the main scale, the error is positive. நம்ம வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற ஜீரோ வந்து மெயின் ஸ்கேலில் இருக்கிறதோட ஜீரோவோட ரைட் சைடு இருக்கிறனால இந்த எரர் வந்து பாசிட்டிவ். இப்போ ஜீரோவோட ஃபார்முலா என்னன்னா n into LC. ஸோ இந்த இடத்துல n வந்து 4, LC வந்து 0.025. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 0.100 mm is equal to plus 0.01 centimeter is equal to 100 μ. So 0 error is equal to 100 μ. So answer என்னன்னு பார்த்தீங்கன்னா D, all the above. இப்போ நம்ம 38th கொஷினுக்குள்ளே போகலாம். Assertion: a physical quantity which can be described with both magnitude and direction is called vector quantity. அதாவது ஒரு physical quantity வந்து மேக்னிடியூடும் டைரக்ஷனையும் சொல்லுச்சுன்னா அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைரக்ஷனும் இருக்கும்
மேக்னிடியூடாக இருக்கும். மேக்னிடியூட்னா என்ன பார்த்தீங்கன்னா அளவு, அதான் மெஷர்மெண்ட். இப்போ வந்து ரீசன் பார்க்கலாம். ஆல் வெக்டார் குவான்டிட்டிஸ் ஆர் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ், எல்லா வெக்டார் குவான்டிட்டிஸும் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஏ பி சிடின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ என்னன்னு பார்க்கலாம். ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. பி, A and R are correct but R is not the correct explanation for A. C, A is correct but R is incorrect. D, both A and B are A and R are incorrect. இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். Solution: all vector quantities need not to be direct quantities. For example, displacement is a vector quantity but it is not a direct quantity. ஸோ ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் இன்கரெக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வெக்டார் குவான்டிட்டியும் வந்து டிரைவ்ட் குவான்டிட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஆனால் அது வந்து ஒரு டிரைவ்ட் குவான்டிட்டி கிடையாது. ஸோ ஏ வந்து கரெக்ட், ஆனால் ஆர் வந்து இன்கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து சி. இப்போ நம்ம 39th கொஸ்டின் போகலாம். வெர்னியர் கேலிப்பர் ஹேஸ் positive zero error of 0.05 mm. While finding the diameter of a cylinder, the MSR is 9 mm and the VCD is 9. If the least count of the vernier calipers is 0.1 mm, the area of the cross section of the cylinder is dash. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வெர்னியர் கேலிப்பர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜீரோ எரர் இருக்குது, அதாவது 0.05 mm ஒரு பாசிட்டிவ் ஜீரோ எரர் இருக்குது. அதோட ஒரு while finding the diameter of a cylinder, ஒரு சிலிண்டரோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறாங்க. MSR வந்து 9 mm வருது, VCD வந்து 9 வருது. if the least count of the vernier calipers is 0.1 mm, அதோட least count வந்து 0.1 mm-னா the area of the cross section of the cylinder. ஸோ அதோட அந்த சிலிண்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சொல்யூஷன், ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல் டு 0.05 mm. ஸோ நமக்கு ஜீரோ கரெக்ஷன் கிடச்சாச்சு. ஸோ ஜீரோ கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு -0.05 mm. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் ஜீரோன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது பாசிட்டிவ் ஜீரோனா நம்ம கரெக்டான ரீடிங் கூட வந்து 0.05 mm ஆட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ வந்து அதுக்காக தான் நான் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ MSR இஸ் ஈக்குவல் டு 9 mm, VCD இஸ் ஈக்குவல் டு 9, லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.1 mm. இப்போ வந்து டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா MSR ப்ளஸ் VCD இன்ட்டு LC ப்ளஸ் ஜீரோ கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 9 இன்ட்டு 0.1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 0.05. ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 9.85 mm. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ் செக்ஷனோட ஏரியா கேட்குறதுனால நம்ம வந்து பையா ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். பையா ஸ்கொயருக்கு வந்து ஆர் தேவைப்படுது. ஸோ ஆர் வந்து டயாமீட்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம், அதான் ஆர் ரேடியஸ். ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆர் வந்து டயாமீட்டர் பை 2 இஸ் ஈக்குவல் டு 9.85 பை 2. ஸோ ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பையார் ஸ்கொயர். பையோட இடத்துல 22/7, ஆர் ஸ்கொயரோட இடத்துல 9.85 by 2 இன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 76.2 mm². ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இப்போ நம்ம 40th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். if there are n number of vernier scale divisions VST and NVST is equal to n minus 2 MST, then find the value of LC in term of n. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, NVST is equal to n minus 2 MSTனா find the LC in terms of n, அதாவது LCயை வந்து in terms of nல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன், நம்பர் ஆஃப் VST is equal to n. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா NVST is equal to n minus 2 MST. ஸோ NVST is equal to n MST minus 2 MST. ஸோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ n MST minus n VSD is equal to 2 MST. n into MST minus VSD is equal to 2 MST. ஸோ 1 MST minus 1 VSD ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட் is equal to 2 MSD by n. ஸோ ஆன்சர் இஸ் B. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா தரவாக புரியும். நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக
எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுவும் நம்ம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு அவர் பீடியா. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் சாப்டரில் கொஷின் ஆன்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 கொஷின் வந்து அதில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ வந்துட்டு பார்ட் 6 நம்ம வந்து அடுத்த இருக்கிற 10 சம்ஸை வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம 41st கொஷினுக்குள்ள போகலாம். இது வந்து அசோசியேஷன் ரீசன். அசோசியேஷன்: the mass of 150 meter cube of iron is greater than the mass of 150 meter cube of wood. Reason: the density of iron is less than the density of wood. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா 150 மீட்டர் கியூப் அயனோட மாஸ் வந்து 150 மீட்டர் கியூப் வுட்டோட மாஸை விட அதிகம்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயனோட டென்சிட்டி வந்து வுட்டோட டென்சிட்டியோட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A and R are correct and R is the correct explanation of A. A and R are correct and R is not the correct explanation of A. A is correct but R is not the correct reason. Both A and R are wrong. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா C. A is correct but R is not the correct reason. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் 150 மீட்டர் கியூப் ஆஃப் அயன் இஸ் கிரேட்டர் தென் த மாஸ் ஆஃப் 150 மீட்டர் கியூப் ஆஃப் வுட். ஸோ வுட்டோட மாஸை விட அயனோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அசோசியேஷன் வந்து கரெக்டு. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த டென்சிட்டி ஆஃப் அயன் இஸ் லெஸ் தென் த டென்சிட்டி ஆஃப் வுட். வுட்டோட டென்சிட்டியை விட அயனோட டென்சிட்டி வந்து கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் சி. இப்போ நம்ம 42nd கொஷினுக்குள்ளே போகலாம். Write the following steps in sequential order to show that the volume of a liquid displaces by a solid which is insoluble and completely immersed in a liquid increases with increase in the volume of the solid. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரேண்டமான ஆர்டரில் வந்து அது ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டான சீக்வன்ஷியல் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடில் வந்து ஒரு சாலிடை போடுறப்போ அதில் டிஸ்பிளேஸ் ஆகிற லிக்விடோட வால்யூம் வந்து அந்த சாலிடோட வால்யூமோட ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதோட ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு ஆன்சருக்குள்ளே போகலாம். ஏ. த டிஸ்பிளேஸ் லிக்விட் இஸ் கலெக்டட் இன் அ பீக்கர் அண்ட் இட்ஸ் வால்யூம் இஸ் மெஷர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ மெஷரிங் சிலிண்டர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக அப்படியே மேலே வெளியே வர வாட்டரை வந்து ஒரு பீக்கரில் கலெக்ட் பண்ணி அதோட வால்யூமை வந்து மெஷரிங் சிலிண்டர் மூலயமா மெஷர் பண்ணுறாங்க. இப்போ பி. Different objects such as glass, stone of different volume are immersed in different liquids such as water, kerosene, etc. அதாவது different objects, அதாவது glass, stoneலாம் different வால்யூமில் different லிக்விட்குள்ளே சப்மர்ஜ் பண்ணுறாங்க, அதாவது வாட்டர், கெரோசின்குள்ளலாம். ஸோ இப்போ நம்ம CD பார்க்கலாம். C. The phenomena is observed at the different places and different times. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டைம்லேயும் சேர்ந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து நம்ம டி பார்க்கலாம். இட் இஸ் அப்சர்வ்ட் தட் த வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேட் லிக்விட் இன்க்ரீசஸ் த வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்க்ரீசஸ். ஸோ சாலிடோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆக டிஸ்பிளேஸோட லிக்விடோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி. BACD. ஸோ ஆன்சர் இஸ் சி. இப்போ நம்ம 43rd கொஷினுக்குள்ளே போகலாம். The unit of force in SI system is Newton and it is given as 1 Newton is equal to 1 kg meter per second square. In CJ system, its unit is dyne and it is given as 1 dyne is equal to 1 gram centimeter per second square. Arrange the following steps in a sequential order to relate the SI unit and CG's unit of force. இதுவும் 42nd கொஷின் மாதிரி தான் சீக்வன்ஷியல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எஸ்எஸ் சிஸ்டம் வந்து நியூட்டன். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்துட்டு சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 1 டைன்னு சொல்லுவாங்க. 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஆன்சருக்குள்ளே போகலாம். A. Write the conversions of kg and meter into grams and centimeter respectively. அதாவது கேஜிலையும் மீட்டர்லேயும் இருக்கிறத வந்து கிராமையும் சென்டிமீட்டர்லையும் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. B.
substitute the conversion in 1 Newton is equal to 1 kg meter per second square. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg per மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம சி பார்க்கலாம். ரைட் த ரிலேஷன் பிட்வீன் 1 நியூட்டன் அண்ட் 1 டைன். 1 நியூட்டனுக்கும் ஒரு டைனுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன் எழுத சொல்கிறாங்க. ரைட் இன் பிளேஸ் ஆஃப் 1 கிராம் சென்டிமீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் as 1 டைன். 1 கிராம் சென்டிமீட்டர் per செகண்ட் ஸ்கொயரோட இடத்துல வந்து 1 டைன்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg இன்ட்டு 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது வந்து நம்ம கிராமில் கன்வெர்ட் பண்ணோம்னா 1000 கிராம் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ கிராம் per சென்டிமீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, ஏபிடிசி. இப்போ நம்ம 44th கொஸ்டின்குள்ளே போகலாம். If the smallest measurement that can be measured by using a scale is 0.1 millimeter, then the length of 1 meter in the scale is divided into dash equal parts. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்கேலில் வந்து ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட்டாக 0.1 millimeter எடுக்க முடியும். ஸோ 1 மீட்டரை வந்து எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸை பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் இஸ் ஈக்குவல் 0.1 millimeter. ஸோ 0.1 millimeter வந்து நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 0.1 into 10⁻³ மீட்டர் இஸ் ஈக்குவல் 10⁻⁴ மீட்டர். ஸோ த லென்த் ஆஃப் 1 மீட்டர் இஸ் டிவைடட் இன்ட்டு 1/10⁻⁴ ஈக்குவல் பார்ட்ஸ், தட் இஸ் 10,000 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ 1 மீட்டரை வந்து 1/10⁻⁴ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியும், அதாவது 10,000 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் சி. இப்போ நம்ம 45th கொஸ்டின்குள்ளே போகலாம். An atlas of India is drawn by taking scale 100 centimeters equal to 15,000 kilometer. If the actual distance between the cities of Bhopal and Cochin is 1,500 kilometer, the distance between two places in the city in the atlas will be dash centimeter. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அட்லஸ் ஆஃப் இந்தியா வந்து அட்லஸ் ஆஃப் இந்தியாவோட மேப்பில் வந்து 100 சென்டிமீட்டர் வந்து 15,000 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு வரைகிறாங்க. இஃப் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிட்டிஸ் போபால் அண்ட் கொச்சின் இஸ் 1,500 கிலோமீட்டர். ஸோ உண்மையிலே வந்து 1,500 கிலோமீட்டர்ஸ் போபாலுக்கும் கொச்சினுக்கும் நடுவில். ஸோ அந்த மேப்பில் வந்து எவ்வளோ சென்டிமீட்டரில் எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் 100 centimeters equal to 50,000 kilometer. So 1,500 kilometer is what? Is equal to 100 by 15,000 into 1,500. So 1,500 kilometers equal to 10 centimeter atlas எழுதுவாங்க. So answer A. இப்போ நம்ம 46 கொஸ்டின் போகலாம். Which of the following is true with respect to a standard vernier calipers? ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்னியர் கேலிப்பர்ஸோருக்கு எது வந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பி பார்த்தீங்கன்னா n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n-1 மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. இப்போ நம்ம 47th கொஸ்டின்குள்ளே போகலாம். The zeroth division of the vernier scale and main scale of the standard vernier calipers coincide then. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்னியர் கேலிப்பரில் 0th division ஆஃப் மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேல் வந்து கோயின்சைட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஏ, த எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் ஆர் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். பி, தேர் இஸ் சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்டர்னல் ஜார்ஸ். சி, போத் ஏ அண்ட் பி. டி, நெய்தர் ஏ நார் பி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம ஏ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். த எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் ஆர் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். ஸோ 2 எக்ஸ்டர்னல் ஜார்ஸும் வந்து ஒன்று கூட வந்து சேர்ந்துருக்கு, கான்டாக்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பி, தெர் இஸ் சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்டர்னல் ஜார்ஸ். 2 இன்டர்னல் ஜார்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சி பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. டி பார்த்தீங்கன்னா நெய்தர் ஏ நார் பி. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ. எப்படின்னா 2 எக்ஸ்டர்னல் ஜார்ஸ்க்கு நடுவில் கான்டாக்ட் இல்லாதப்போ அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அது 2 0 வந்து காயின்சைட் ஆகும். அதுவே பி பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்டர்னல் ஜார்ஸ். இன்டர்னல் ஜார்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா 0 வந்து காயின்சைட் ஆகாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. இப்போ நம்ம வந்து 48th கொஸ்டினுக்கு போகலாம்.
The least count of a vernier caliper in which 10 VSD is equal to 9 mm and 1 MSD is equal to 1 mm is dash. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வெர்னியர் கேலிபரில் வந்து 10 VSD வந்து 9 mm, 1 MSD வந்து 1 mm. ஸோ அதோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். 10 VSD is equal to 9 mm. ஸோ 1 VSD is equal to 9 by 10 mm is equal to 0.9 mm. 1 MSD is equal to 1 mm. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 1 MSD is equal to 1 mm. ஸோ லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 MSD minus 1 VSDன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ 1 MSD is equal to 1 mm, 1 VSD is equal to 0.9 mm is equal to 1 mm minus 0.9 mm. ஸோ லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.1 mm வருது. ஆனால் இந்த மில்லிமீட்டரில் இருக்கிற ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா 0.1 mm வரல. ஸோ நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் 0.01 cm வருது. நமக்கு வந்து ஆன்சர் வந்து பி. இப்போ நம்ம 49 கொஷினுக்குள்ள போகலாம். ஃபார் ஈச் ஆஃப் 2 வெர்னியர் கேலிப்பர் P and Q 1 MSD is equal to 1 mm for P 10 VSD is equal to 8 MSD and for Q 20 VSD is equal to 15 MSD. The vernier caliper that gives more accurate reading is dash. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 2 வெர்னியர் கேலிப்பர் இருக்குது P and Q. ஸோ 2 வெர்னியர் கேலிப்பருக்கும் ஒரே MSD தான். 1 MSD is equal to 1 mm. ஸோ Pயில் பார்த்தீங்கன்னா 10 VSD is equal to 8 MSD. அதுவே Qவில் பார்த்தீங்கன்னா 20 VSD is equal to 15 MSD. ஸோ எந்த வெர்னியர் கேலிப்பர் வந்து ரொம்ப அக்யூரேட்டான ரீடிங் கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A, P, B, Q, C. Both P and Q give equal accuracy. D, data insufficient. ஸோ நம்ம வந்து என்ன சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் for P and Q 1 MSD is equal to 1 mm. ஸோ P and Q க்கு 1 MSD வந்து 1 mm தான். ஸோ Pக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 VSD is equal to 8 MSD. 1 MSD வந்து 1 mm-னால 8 into 1. ஸோ 10 VSD is equal to 8 mm. 1 VSD is equal to 8 by 10 is equal to 0.8 mm. Least count is equal to 1 MSD minus 1 VSD. ஸோ இந்த இடத்துல least count is equal to 1 minus 0.8 is equal to 0.2 mm. ஸோ இதோட least count வந்து 0.2 mm. ஸோ நம்ம Qக்கு பார்க்கலாம். 20 VSD is equal to 15 MSD. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு MSD வந்து 1 mm-னால 15 mm. ஸோ 20 VSD is equal to 15. ஸோ 1 VSD is equal to 15 by 20 is equal to 0.75 mm. ஸோ least count is equal to 1 MSD minus 1 VSD. So least count is equal to 1 minus 0.75 mm is equal to 0.25 mm. So least count of P is lesser than the least count of Q. Therefore the reading of P is more accurate than Q. So P ஓட least count வந்து Q ஓட least count சின்னதாக இருக்கிறதுனால Q வந்து P ஓட கொஞ்சம் accurate கம்மியாக தான் காட்டும். ஸோ ஆன்சர் வந்து A. இப்போ நம்ம 50th கொஸ்டினுக்குள்ள போகலாம். The following information is given in respect of a vernier calipers. 1 MSD is equal to 0.3 cm. 30 VSD is equal to 29 MSD. The least count of this vernier caliper is dash. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வெர்னியர் கேலிப்பரில் இந்த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 MSD வந்து 0.3 cm, 30 VSD is equal to 29 MSD. ஸோ இப்போது நம்ம சொல்யூஷன் போகலாம். 1 MSD is equal to 0.3 cm, 30 VSD is equal to 29 MSD. ஸோ இந்த இடத்துல 30 VSD is equal to 29 MSDன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்த ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்னியர் கேலிப்பரோட ஒரு ஃபீச்சர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா n VSD is equal to n minus 1 MSD. ஸோ இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம லீஸ்ட் கவுண்ட் என்னென்னு பார்க்கலாம். லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1 MSD by நம்பர் ஆஃப் VSD. ஸோ n. ஸோ இந்த இடத்துல வந்து 1 MSD வந்து 0.3 cm, நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30. ஸோ 0.3 cm by 30 இஸ் ஈக்குவல் டு 0.01 cm. அதை மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறப்போ 0.1 mm வருது. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.1 mm. ஸோ ஆன்சர் இஸ் டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து நம்ம chapter 1 ஃபிசிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து லெவல் 1 முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவை நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.